உலகை நியாயந்தீர்க்க வரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் அன்பின் வாழ்த்துக்கள். ஜெபிப்போம். நாங்கள் அழியா வண்ணம் நித்தமும் எங்களை தம்முடைய திருமறையின் ஊடாக வழிநடத்தி எங்களை ஆட்சி செய்து வருகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, தரிசன நூலின் வழியாக இறுதி நாட்களில் நிகழவிருப்பதையும் உம்முடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்பதையும் எங்களுக்கு வெளிப்படுத்தி வருவதற்காக உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். இன்றும் 6வது எக்காலம் ஊதப்படுகின்ற பொழுது நிகழ்வனவற்றை நாங்கள் தியானிக்கையில் உமது காட்சிகள் எங்களுக்கு வழிகாட்டிகளாக அமையட்டும். இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி, ஆமேன். வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம் 13 முதல் 21 வரை உள்ள பகுதியில் 6ஆம் தூதனின் எக்காலமும் அதனால் ஏற்படுகின்ற நிகழ்வுகளும் சித்தரிக்கப்பட்டுள்ளன. 10ஆம் அதிகாரம் 1 முதல் 11ஆம் அதிகாரம் 14 வரை உள்ள பகுதியில் 6ஆம் 7ஆம் எக்காலங்களுக்கு இடையில் நடைபெறும் நிகழ்வுகளை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. 6ஆம் தூதன் எக்காலத்தை பிடித்திருக்கும்போது கடவுளுக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் 4 கொம்புகளிலிருந்தும் சத்தம் உண்டானது. அந்த சத்தம் வானதூதரிடம் யூப்ரட்டீஸ் பேராற்றின் அருகில் கட்டப்பட்டு கிடக்கும் வானதூதர் 4 அவிழ்த்து விடும்படி கூறியது. அந்த 4 வானதூதருக்கும் மனிதருள் 1/3 பகுதியினரை கொல்லும்படி நேரம் கொடுக்கப்பட்டது. அந்த குரலின்படி மனிதரை கொல்லுவதற்காக குறிக்கப்பட்ட ஆண்டு, மாதம், நாள், மணிக்காக ஆயத்தமாக இருந்த அந்த 4 வானதூதர்களும் அவிழ்த்து விடப்பட்டார்கள். இந்த காட்சியில் வருகின்ற 4 கொம்புகளிலிருந்து உண்டான சத்தத்தையும் கட்டவிழ்க்கப்பட்ட 4 வானதூதர்களையும் குறித்து இன்று தியானிக்க இருக்கின்றோம். முதலாவதாக 4 கொம்புகளிலிருந்து உண்டான சத்தம். பண்டைய அல்லது பழைய ஏற்பாட்டின் ஆசரிப்பு கூடாரத்தில் 2 பலிபீடங்கள் இருந்தன. ஒன்று தூய தலத்திற்கு வெளியே இருந்த பலிபீடம். இதனை வெண்கல பலிபீடம் என்றும் பலி செலுத்தும் பலிபீடம் என்றும் திருமறையில் குறிப்பிடுவதை நாம் காணலாம். மற்றொன்று தூய தலத்திற்குள் நேரடியாக புனித தலத்தை மூடியிருந்த திரைக்கு முன்னால் தங்கத்தால் செய்யப்பட்ட பலிபீடம். அங்கு தூபம் எரிக்கப்பட்டது. இவை போக மற்றொரு பலிபீடம் திருமறையில் சொல்லப்பட்டுள்ளது. அது கடவுளின் சிங்காசனத்துக்கு முன்பாக விண்ணகத்தில் இருக்கும் பலிபீடம். 6ஆம் தூதன் எக்காலத்தை பிடித்திருக்கையில் உண்டான சத்தம் கிறிஸ்துவின் குரலா, தூதனின் குரலா, அல்லது கடவுளுடைய தூதுவர்கள் யாருடையதேனும் குரலா என்பது தெளிவாக தெரியவில்லை. பொன் பலிபீடத்தின் கொம்புகள் என்பது விண்ணக பலிபீடத்தையும் அதன் 4 அலங்கார திட்டங்களையும் குறிக்கிறது. பொன் பலிபீடத்தின் 4 மூலைகளிலும் 4 கொம்புகள் இருப்பதை யாத்ராகமம் 27ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் கூறுகின்றது. இந்த கொம்புகளிலிருந்துதான் குரல் வெளிப்படுவதாக இக்காட்சியில் சொல்லப்பட்டுள்ளது. இங்கே வரும் குரல் வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்களில் வருவது போன்று ஒன்றுபட்ட குரலாக வரவில்லை, ஒரே குரலாக வருகின்றது. இது ஒரு தூதனின் குரலாக வராமல் அதிகாரமுடைய குரலாக வருகின்றது. ஆனால் வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் தூயவர்களின் மன்றாட்டு கடவுளிடம் வெளிப்பட்ட அதே இடத்திலிருந்து எழுந்த குரல் என நாம் கூற முடியும். வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின்படி இந்த பலிபீடம் தியாகிகளாக இருந்த அனைவரின் ஆன்மாக்களும் கடவுளின் தண்டனையை தங்கள் எதிரிகள் மீது நிறைவேற்றுவதற்காக காத்திருந்தன. 6ஆம் அதிகாரம் 9ஆம்
10 வசனங்களை நான் வாசிக்கின்றேன். வெளிப்படுத்தல் 6, 9, 10. அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த பொழுது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள், பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அவர்களுடைய ஜெபங்கள் பழிவாங்கலுக்கு அழைப்பு விடுவதை நாம் இங்கே காண்கின்றோம். இந்த காட்சியில் கடவுள் அந்த துன்பங்களின் மூலமாக பரிசுத்தவான்களின் ஜெபங்களுக்கு பதில் தருவதாக சில அறிஞர்கள் குறிப்பிடுகின்றனர். 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இதனை உறுதி செய்கின்றது. 8:13. பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு, இனி எக்காலம் ஊதப்போகிற மற்ற 3 தூதருடைய எக்கால சத்தங்களினால் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ ஐயோ ஐயோ, ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். பொற்பலிபீடத்தின் 4 கொம்புகளிலிருந்து குரல் கேட்கிறது. பலிபீடத்திலிருந்து குரல் வராமல் கொம்புகளிலிருந்து ஏன் குரல் வருகின்றது என்ற கேள்வி நமக்கு எழலாம். பண்டைய சமய நம்பிக்கையில் தெய்வத்தின் சக்தி அதன் பலிபீடத்தின் கொம்புகளில் இருப்பதாக கருதப்பட்டது. இங்கே சொல்லப்படுகின்ற காட்சியும் அந்த நம்பிக்கையை வலுப்படுத்துவது போன்று கடவுளின் குரல் கொம்புகளிலிருந்து வருவதாக குறிப்பிடப்படுகின்றது. மேலும் கொம்புகளிலிருந்து உண்டான சத்தம் அனைத்து படைப்புகளின் மீதும் அதிகாரம் செலுத்தும் சத்தத்திற்கு அடையாளமாகவும் கொள்ளலாம். 118ஆம் சங்கீதம் 27ஆம் வசனம், 89ஆம் சங்கீதம் 17 முதல் 24 வரை உள்ள வசனங்கள், 92ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம், 132ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம், வெளிப்படுத்தல் 5, 6 ஆகிய வசனங்களில் இத்தகைய சத்தத்தை குறித்து சொல்லப்பட்டிருப்பதை நாம் காணலாம். இந்த காட்சியில் வருகின்ற 2வது ஒரு முக்கியமான செய்தி, கட்டவிழ்க்கப்பட்ட 4 வானதூதர். இதனை குறித்து 9ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வரை உள்ள வசனங்களில் காட்சி சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த வசனங்களை நான் வாசிக்கின்றேன். திருமறை இருக்கின்றவர்கள் அதை திறந்து பாருங்கள். வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம் 13, 14, 15. 6ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது தேவனுக்கு முன்பாக இருந்த பொற்பலிபீடத்தின் 4 கொம்புகளிலும் இருந்து ஒரு சத்தம் தோன்றி எக்காலத்தை பிடித்திருந்த 6ஆம் தூதனை நோக்கி, ஐபிராத் என்னும் பெரிய நதி எண்டையிலே கட்டப்பட்டிருக்கின்ற 4 தூதர்களையும் அவிழ்த்துவிடு என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது மனுஷரில் 1/3 பங்கை கொல்லும்படிக்கு 1 மணி நேரத்திற்கும் 1 நாளுக்கும் 1 மாதத்திற்கும் 1 வருஷத்திற்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த 4 தூதர்களும் அவிழ்த்து விடப்பட்டார்கள். பேதுரு, யூதா ஆகியோர் தம் கடிதங்களில் தங்கள் உடன் தூதரை விட அதிகமாக பாவம் செய்து தற்போது கடவுளால் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சில தூதர்களை பற்றிய செய்திகளை குறிப்பிடுகின்றார்கள். அந்த பகுதிகளையும் இதனோடு ஒப்பிட்டு பார்ப்பது நல்லது. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்கள். பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்பவிடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து என்று பேதுரு சொல்கின்றார். யூதா 6ஆம் வசனத்தை வாசிக்கின்றேன். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கின்றார்.
எத்தனை தூதர்கள் இவ்வாறு வைக்கப்பட்டுள்ளனர் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் சிலர் வைக்கப்பட்டிருக்கின்றனர் என்று இந்த திருமறை பகுதிகளிலிருந்து நாம் அறிகின்றோம். அப்படி வைக்கப்பட்டுள்ள வானதூதரில் 4 பேர் இங்கு கட்டவிழ்த்து விடப்படுகின்றனர். இவர்கள் முன்னரே தீர்மானிக்கப்பட்ட கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இப்போது விடுவிக்கப்படுகின்றனர். இந்த 4 பேரையும் விசேஷித்த தூதர் என்று கூறலாம். சந்தேகத்திற்கு இடமின்றி இவர்கள் பெரும் செல்வாக்கையும் சக்தியையும் கொண்டுள்ளனர் என்பதை வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரத்தில் வருகின்ற காட்சி நமக்கு சொல்லுகின்றது. ஏனெனில் இவர்களை விடுவித்தவுடன் மில்லியன் கணக்கானோரை இவர்களால் கட்டுப்படுத்த அல்லது ஒருங்கிணைக்க முடிகின்றது. இந்த 4 வானதூதரை படுகுழியின் சக்திகளாக சிலர் விளக்குகின்றனர். ஆனால் வானதூதர் தமது எக்காலத்தை ஊதியவுடன் கடவுள் திருமுன் இருந்த பொன் பலிபீடத்தின் 4 கொம்புகளிலிருந்தும் ஒரு குரல் பலமாக வருகிறது. இதனைத் தொடர்ந்து, அதாவது 13ஆம் வசனத்தை தொடர்ந்து நடைபெறும் நிகழ்ச்சிகள் அனைத்தும் பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட மன்றாட்டுகளுக்கு இறைவன் அளிக்கும் பதிலாக புரிந்து கொள்ளுகின்ற பொழுது இந்த காட்சியை நாம் விளங்கி கொள்ள முடியும். அப்படி புரிந்து கொண்டால் 4 வானதூதரையும் படுகுழியின் சக்திகளாக மட்டும் பார்க்காமல் இறைவன் தம் மக்களுக்காக இறுதியில் அளிக்கும் விடுதலையின் கருவிகளாக காண இயலும். இந்த 4 வானதூதரும் யூப்ரட்டிஸ் என்னும் பேராற்றின் அருகில் கட்டப்பட்டு கிடந்தனர் என்று நாம் காண்கின்றோம். மனிதருள் 1/3 பங்கு பேரை கொல்லுவதற்கு அவர்கள் ஆயத்தமாக்கப்பட்டவர்களாக இருந்தனர். அழைக்கப்பட்ட 4 தூதர்களுக்கும் 1/3 மக்களை கொலை செய்ய நேரமும் கொடுக்கப்பட்டது. கடவுளின் திட்டம் நிறைவேற நாள், மாதம், வருடம் ஆகியவற்றை குறிப்பிட்டு கூறும் திருமறை பகுதிகள் என்னாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும் ஆகாய் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலும் உள்ளன. எனினும் வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் 1 மணி நேரம் என குறிப்பிடப்படுவதால் கடவுளின் திட்டம் நிச்சயமாய் நடைபெறும் என்பது உறுதியாக வெளிப்படுத்தப்படுகின்றது. கட்டப்பட்டிருந்த 4 வானதூதர் யார் என்பதில் அறிஞர்களிடையே ஒருமித்த கருத்து இல்லை. தாக்குதல் நடைபெறும் இடம் யூப்ரட்டிஸ் என இடமும் நேரமும் குறிப்பிடுவதால் இது நரகத்திலிருந்து வரப்போகும் ஒரு படையெடுப்பு அல்ல என்பது தெளிவாகிறது என்று சிலர் குறிப்பிடுகின்றனர். ஆங்கிலத்தில் யூப்ரட்டிஸ் என்றும் தமிழில் ஐபிராத்து என்றும் இந்த ஆற்றின் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. யூப்ரட்டிஸ் ஆற்றை திருமறையின் புரிதலின்படி விண்ணகம் எனவும் நாம் அடையாளப்படுத்த முடியும். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஏதேனில் உள்ள ஆறுகளில் ஒன்றாக யூப்ரட்டிஸ் குறிக்கப்பட்டுள்ளது. ஐபிராத்து ஆறு அல்லது யூப்ரட்டிஸ் ஆறு மிகப்பெரிய ஆறு என ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலும், உபாகமம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலும், யோசுவா 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலும், வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலும் நாம் காணலாம். ஐபிராத்து ஆறு வரையுள்ள பகுதிகளை இஸ்ரவேலருக்கு தருவதாக ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் கடவுள் வாக்கு பண்ணியிருக்கின்றார். ரோம பேரரசின் எல்லையும் இந்த ஆறு வரை பரவி இருந்தது என்பதை வரலாற்றில் நாம் அறிகிறோம். மனிதருள் 1/3 பங்கு பேரை குதிரைப்படையை அவிழ்த்து விடுவதன் மூலம் கொல்லுவதற்கு கட்டவிழ்த்து விடப்பட்ட 4 வானதூதரும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தனர். முதல் நூற்றாண்டில் பார்த்தியர்களுடைய கொடிய குதிரை வீரர்கள் ஐபிராத்து நதி அண்டையில் தாக்குதல் நடத்திய நிகழ்வு வரலாற்றில் குறிக்கப்பட்டுள்ளது. எனவே கட்டப்பட்டிருந்த 4 தூதர்களும் பார்த்தியர்களே என சில அறிஞர்கள்
கருதுகின்றனர். யோவானின் நாட்களில் ரோம பேரரசின் கிழக்கு எல்லையாக யூப்ரட்டிஸ் ஆறு இருந்தது. இந்த கிழக்கு எல்லையாகிய யூப்ரட்டிஸுக்கு அப்பால் பார்த்தியர்கள் இருந்தனர். பார்த்திய படை ரோம பேரரசினை தோற்கடித்ததிலிருந்து இவர்களது தாக்குதல் குறித்து யோவானின் நாட்களில் ரோமர்கள் மிகவும் அச்சத்தோடு இருந்தார்கள். 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் கற்பனையாக கூறப்படும் 20 கோடி என்பது வலிமை மிக்க ரோம படை என்றும், அத்தகைய வலிய படையால் கூட கட்டவிழ்க்கப்பட்ட தூதர்களின் தாக்குதலை சமாளிக்க முடியாது என்பதையும் இந்த காட்சி விளக்குகிறது. மட்டுமல்ல, கிழக்கிலிருந்து தாக்குதல் வரும் என்பதை குறிப்பிடும்படி 6வது வானதூதரும் தனது கிண்ணத்தை வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின்படி யூப்ரட்டிஸ் ஆற்றிலேயே ஊற்றுகிறார் எனவும் பாஸ்டியன் வீலங்கா எனும் அறிஞர் விளக்கமளிக்கின்றார். மேலும் இந்த காட்சிகள் வரலாற்றில் ரோம பேரரசு போன்ற பல கொடிய பேரரசுகள் தோற்கடிக்கப்பட்டு முடிவுக்கு வருவதை அடையாளமாக சொல்வதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார். ஹிட்லர் போன்ற கொடிய ஆட்சிக்குட்பட்ட ஜெர்மானிய குடியரசு கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்த நேச நாடுகளின் படைகளால் தோற்கடிக்கப்பட்டதையும் உருவகப்படுத்தலாம் என்பது பாஸ்டியன் வீலங்கா என்னும் வெளிப்படுத்தல் நூலின் அறிஞருடைய கருத்து. இந்த 4 வானதூதரையும் விழுந்து போன தேவதூதர்கள் என்றும் சில புதிய ஏற்பாட்டு அறிஞர்கள் விளக்கமளிக்கின்றனர். இப்படி விளக்கமளிப்போர் இந்த 4 வானதூதரும் ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வரை குறிப்பிடப்படும் லூசிஃபரின் கிளர்ச்சி மற்றும் கடவுளுக்கு எதிரான கிளர்ச்சியில் லூசிபரை பின்தொடர்ந்து தேவதூதர்கள் அல்லது கடவுளால் தள்ளப்பட்டு சாத்தான்களாக்கப்பட்டோர் என்று கூறுகின்றனர். கடவுளின் தூதர்கள் திருமறையில் ஒருபோதும் கட்டப்பட்டிருக்கவில்லை என்பது இவர்களுடைய கருத்து. கடவுளின் பிள்ளைகளுக்கு சேவை செய்ய அவர்கள் சுதந்திரமாக இருக்கிறார்கள். இந்த கிருபையின் காலத்தில் எல்லா மனிதரையும் துன்புறுத்தி கொல்லும் சில பேய்கள் கடவுளால் கட்டப்பட்டிருக்கின்றன என்பதையும் நாம் இங்கே அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஆலயம் விடுவிக்கப்பட்ட பிறகு 6வது எக்காளம் ஒலிக்கும் போது கடவுள் அவர்களில் 4 பேரின் கட்டுகளை அவிழ்த்து விடுவிக்கின்றார் என்பதைத்தான் இந்த காட்சி சொல்லுகின்றது. அவைகள் உலகுக்கு செய்யும் அழிவுகள் மிகவும் பயங்கரமானவை என்றும் 4 வானதூதரை தள்ளப்பட்ட தூதர்களாக கருதுவோர் விளக்கம் தருகின்றனர். இந்த 4 வானதூதரும் வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களில் உள்ள 4 வானதூதரை போன்றவர்கள் அல்ல. 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படும் வானதூதர் பூமியின் 4 முனைகளில் நிற்கின்றார்கள். ஆனால் இங்கே 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படும் 4 வானதூதரும் பெரிய நதியாகிய யூப்ரட்டிஸில் கட்டி வைக்கப்பட்டுள்ளனர். கடவுள் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கும் வரைக்கும் அவர்களால் செயல்பட முடியாது. 7ஆம் அதிகாரத்தில் உள்ள வானதூதர் தீய சக்திகளை தடுக்கிறவர்களாக குறிப்பிடப்படுகின்றார்கள். ஆனால் 9ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடப்படும் வானதூதர் அழிவை தரும் தீய சக்திகளை கட்டவிழ்த்து விடுகின்றனர். அவர்கள் ஏன் யூப்ரட்டிஸ் நதியில் பிணைக்கப்பட்டுள்ளனர் அல்லது கட்டப்பட்டுள்ளனர் என்பதற்கு சரியான விளக்கம் அறியப்பட முடியவில்லை. எனினும் யூப்ரட்டிஸ் ஆற்றை குறித்து நாம் அறிந்தவைகளிலிருந்து பின்வரும் உண்மைகளை அறிந்து கொள்ளலாம். யூப்ரட்டிஸ் மிகவும் பெரிய நதி. இது 1780 மைல் நீளம் கொண்டது. இது மேற்கு ஆசியாவின் நீளமான மிக முக்கியமான நதியாகும். இங்கிருந்து அழிவு வருவதை பற்றி வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலும் சொல்லப்பட்டுள்ளது. எகிப்து நதி மற்றும் யூப்ரட்டிஸ் ஆகியவை வாக்கு பண்ணப்பட்ட நாட்டின் எல்லைகள்
என்னும் செய்தி ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. கட்டவிழ்க்கப்பட்ட 4 வானதூதர் எனும் காட்சி நமக்கு மிக முக்கியமான ஒரு உண்மையை கற்றுத்தருகின்றது. அது என்னவெனில், 4 வானதூதரும் தீய அல்லது அழிவு தரும் செயல்களை பூமியில் செய்யும் அதிகாரம் பெற்றிருந்தாலும் கடவுள் அவைகளுக்கு அனுமதி கொடுத்தால் மட்டுமே அவைகளால் எதனையும் செய்ய இயலுகின்றது. எனவே உலகையும் அகிலாண்டத்தையும் ஆளுகை செய்யும் ஆண்டவரையே நாம் சார்ந்திருக்க அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவரை உறுதியாக சார்ந்து வாழ்ந்திருக்கும் பொழுது உலகின் அழிவு தரும் சக்திகளை குறித்து நாம் அஞ்ச தேவையில்லை. இறை அடியோராக வாழ்ந்து இறையருள் பெற ஆண்டவர் நமக்கு அருள் புரிவாராக. ஜெபிப்போம். ஆண்டவரே, எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்ற கேள்விக்கு கட்டவிழ்க்கப்பட்ட வானதூதர் பழி வாங்குவதாக வருகின்ற காட்சியை நாங்கள் தியானிக்கும்படி எங்களுக்கு அருள் கூர்ந்தீர். நீதி நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்த தூயோருக்கு ஏற்ற பலன் விரைவில் வர இருக்கின்றது என்கின்ற உணர்வோடு கூட இந்த உலகில் நீதியோடு உமக்கு ஏற்புடையவர்களாக வாழ்கின்ற நாங்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் தொடர எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் புரிய மன்றாடுகின்றோம். எத்தகைய அழிவு சக்திகள் வருவதாயினும் உம்முடைய அடியோராக வாழ்கின்ற பொழுது நாங்கள் அஞ்ச தேவையில்லை என்கின்ற உறுதிப்பாட்டோடு கூட உண்மையாய் உம்மை சேவிக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன்.